ஹாய் ஆல். சிம்பிளாக எக் பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் நல்லா 2ஆக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நான் 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கனால கைவிடாமல் கிளறணும். இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.